இது மாதிரி இவன் கஷ்டப்பட்டு வருஷக்கணக்கா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான். 2 வருஷம் ஆன உடனே குழந்தை நன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான் லோகிதாட்சன். காலகண்டம் தன்னுடைய குழந்தைகளையும் 10-12 குழந்தை அவனுக்கு இந்த லோகிதாட்சனையும் சேர்த்து தர்ப்பம் நடத்தணும் சொல்லி காட்டுக்கு போச்சோம்னா காலையில 7 மணிக்கு 10 மணிக்கு எல்லா குழந்தையும் வந்துட்டு லோகிதாட்சம் அல்ல. இந்த குழந்தைகளை எல்லாம் போய் காட்டாள் சந்திரமதி. அப்பா நம்ம குழந்தை வந்தானே லோகிதாட்சம் இங்கேன்னா அதையும் கருதுகள் மாமி. ஒரு பாம்பு பித்து மேல ஏறி அவன் தர்ப்பம் அறுத்தான் கட்டுக்கட்டா. ஒரு பாம்பு அவன் காலில் விளையாடிட்டு அவன் சிரிச்சுன்னு படுத்துன்னு தான் எங்களுக்கு பயமா இருந்து வந்துட்டோம். பாம்பு கடிச்சுன்னு அப்பவே நினைச்சாள். அந்த சோபரி பிட்டகா சம்பிரதானா காளிதாசன் புண்ணுக்கு மேல கொப்பளா முடிச்சிருக்கே மேல மேல வந்துட்டேன்னாள். அதான் கர்மா அப்படி கொண்டு விட்டுவிடும் மேல மேல. அதனாலதான் சுபேஸ்வேவ அவதாரேது நல்ல காரியங்களை பண்ணுங்கள்னு உபனிஷத்துக்கெல்லாம் கதறது. தப்பான காரியங்களை பண்ண எல்லா துக்கமும் சேர்ந்து வரும். தாங்காத அப்புறம் பொறுக்க முடியாது. கணக்கு குடம் பார்த்து விடுவோன்னு விழறதுக்கு. அதுக்குதான் நல்ல காரியத்தை பண்ணணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்லத்தை நினைக்கணும், நல்ல கர்மாக்களை பண்ணணும். அப்படி எல்லாம் போய் சொல்றது உபனிஷத்துக்கெல்லாம். மேல மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கு என்று கவலைப்பட்டு போய் நமஸ்கரிச்சாள் காலகண்டனை. சொன்னாளா என்னமோ கஷ்டம் வந்து ஏன் திடீர்னு நமஸ்கரிக்கிறே 10 மணிக்குன்னு காட்டானவன். பிராமணன் நமஸ்கரிச்சா ஆசீர்வாதம் பண்ணுவன் அண்ணத்தான் நமஸ்கரிச்சாள். என்ன நமஸ்காரம்னு காட்டாள். நம்ம குழந்தையோட என் குழந்தையும் போயிருந்தான். குழந்தை காலில் பாம்பு விளையாடுச்சு சிரிச்சுன்னு படுத்துன்னு விட்டான்னு நம்ம குழந்தைகள் நான் சொல்றது. பாம்பு கடிச்சிருக்குன்னு குழந்தையன்னு நினைக்கிறேன். நான் ஓடி போய் பார்க்கட்டமா என் உடம்பு பறக்கிறதுன்னா ராத்திரி 11 மணி மட்டும் வேலை செய்ய வேண்டியது செஞ்சுவிட்டு இங்க வேணுமோ அங்க போயிட்டு 4 மணிக்கு வந்து விடுங்கிறான். நிர்தயவா 11 மணி மட்டும் வேலை செஞ்சுவிட்டு என்ன சத்தியம் அத்தனை பெரிசா பணம் வாங்கிவிட்டோம் கை நீட்டி வேலை செஞ்சாகணும்னு 11 மணி ஆனதே. கையில ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துக்கிண்டு இருட்டு மழைக்கால் இருட்டு ஜாயந்தி சிவம் அவ்வியம் நாள் நாரத புராணத்திலே மிருத்யுஞ்சயன் காலகாலன் பரமேஸ்வரன் கங்காதரன் சந்திரசூடன் மகாதேவன் அவனை தியானம் பண்ணிட்டு போனாலாம். குழந்தைக்கு உயிர் பிச்சை போடணும்னு. என்ன காலனை காலால் உதிர்த்தவன் பரமேஸ்வரன். அவனுடைய அருள்னாலதான் குழந்தை பழைக்கணும் தீர்காயுஷ்மானா இருக்கணும்னு தியாயந்தி சிவமவ்யயம் பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு எடுக்காட்டுல புளிய மரத்தடியிலே காலையில மறிச்ச குழந்தைய போய் பார்த்து அலறினாளாம். அந்த இடங்கள்லாம் படிக்கவே முடியாது புராணத்துல. அலறி கதறி 1 மணிக்கு ராத்திரி மறிச்ச சரீரத்தை மேல சாத்திக்கிண்டு ஹரிச்சந்திர காட்டுன்னு காசியில இருக்க அந்த இடம் போனாள். ஒரே மழைக்கால் இருட்டு. இவள் உடம்பெல்லாம் மாறி கிடக்கு. ஹரிச்சந்திரனுடைய உருவெல்லாம் மாறி கிடக்கு. இவளுக்கும் தன் கணவன் புரியல, அவனுக்கும் தன் பத்னின்னு புரியல. அங்க போய் அழுதாள். அனாதையா இந்த ஊர்ல வந்து மாட்டினுட்டேன், கதி இல்லே குழந்தை சம்ஸ்காரம். அம்மா அப்படியா கஷ்டம் வந்துட்டா? அவன் புண்ணிய புருஷன் அல்லவா? எனக்கு ஒரு பணமும் ஒரு துண்டு உண்டோ அது வேண்டாம், என் எஜமானனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பணம் ஒரு துண்டை கொடுக்கணும் நாளா. ஏன்னா எஜமான துரோகம் பண்ற குடும்பத்துல இந்த மயக்க வியாதி வருமா? நம்ம நம்பி பணத்தை கொடுப்போம், அதை சாப்பிட்டு ஏமாற்றி கொடுத்தான்னா அந்த வியாதி வருமா? அதனால நான் எஜமான துரோகம் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட ஒண்ணும் இல்லையேன்னு அழுதாள். அம்மா இந்த ஆபத்காலத்துல கழுத்துல 4 குண்டு இருக்கு, 2 திருமங்கலத்துக்கு பக்கத்துல ஒரு குண்டு எடுத்து விற்கப்படாதான்னு காட்டான். வசிஷ்டருடைய மந்திரம் கூட பொய்யா போச்சேன்னு அழுதாள் கட்சி ராத்திரியில. வசிஷ்டர் கல்யாண காலத்துல சொன்னாரான் சந்திரமதியே, அம்மா இந்த குண்டோ திருமங்கல்யமோ உன் பர்த்தாவை தவிர வேற தேவர்களுக்கு கூட கண்ணுக்கு தெரியாதுன்னு. அவருக்கு தெரியும் பின்பு ஒரு கஷ்டம் வரபோது இது இருக்கட்டும் இருக்கா அப்படி ஞாபகப்படுத்தி வச்சிருக்கார். ஞானிகள் சூட்சமா சொல்லுவாள், அது அப்ப புரியாது பின்னாடி புரியும். அது மாதிரி வசிஷ்டர் சொல்லி வச்சிருந்தார். வசிஷ்டருடைய மந்திரம் கூட பொய்யா போச்சேன்னு அதை நினைச்சுன்னு அழுதாள். ஹரிச்சந்திரன் அம்மா வசிஷ்டர் பேரை சொல்றியே நீங்க 6 நாள். தர்மாத்மாவான ஹரிச்சந்திரனுடைய பத்னி சந்திரவதியின் நாள். அந்த பாபி நான் தானேன்னு அழுதான். நாகா குரலை பார்த்தா என் நாகன் போல தோன்றுது, உரு மாறி இருக்கே என்னன்னு நாள். விஸ்வாமித்தர் கையெழுத்து போட சொன்னார். வீரபாகுட்ட வேலைக்காக வந்து கையெழுத்து போட்டதே ரூபம் மாறி போச்சுன்னு அழுதான். தன் குழந்தைன்னு தெரிஞ்சு அவனும் இவ்வளவு அழுது ராத்திரி மறுபடியும் 1 மணிக்கு என்ன முடிவுக்கு வந்தான். ஒரு பணம் ஒரு துண்டு வாங்கிட்டு வாங்கினான். நீங்க சரீரத்தை பார்த்துங்கோ நான் வாங்கிட்டு வரேன்னு காசி தேசத்துல ராஜவீசியில போனாள். கஷேத்திரங்கள்ல பகல்ல போனாலே ஒன்னும் கொடுக்க மாட்டான். ராத்திரி எல்லாரும் தூங்குறா, கதவு தாப்பா விட்டுண்டு. அதுல ஒரு திருடன் ராஜாவுடைய குழந்தைய கொன்னு, பெண் குழந்தைய கொன்னு, பாவாடை ரவிக்கு மேலாக்கி எல்லாத்தையும் எடுத்துன்னு வரான். நகையெல்லாம் மூட்டையா கட்டி
அவனை போய் ஒரு துண்டும் ஒரு குணமும் காட்டாள். அவன் இந்த மூட்டையோட தரையினான், கேட்க மாட்டேன்னாள், வாங்க மாட்டேன்னாள், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னாள். பார்த்தாள் என்னமோ நமக்கு வேணுங்கிறத எடுத்துப்போம், பாக்கி கங்கையில எரிஞ்சுடுவோம்னு அந்த மூட்டையை கையில வாங்கிட்டா அவன் அங்கேயும் செந்தில மறைஞ்ச. போலீஸ்காரன் இவளை வந்து பிடிச்சுட்டான். பிடிச்சா ராஜ சிசுவே, ராஜ குழந்தைய நீதான் கொண்டு விட்டேங்கிறார். இவ சொன்னா காப்ப நான் நம்புவன.